பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரிய பரபரப்போட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கிடையில மத்திய அரசு தற்போது வந்து ஒரு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நம்முடைய தமிழக தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கையான அந்த பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்தை வந்து நீங்கள் உடனடியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நிதி நெருக்கடி வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இருந்த திமுக அரசாங்கம் அதை வந்து பயங்கரமாக வந்து ஏகப்பட்ட சர்ச்சையோடு வந்து அதை உள்ள விடாமல் பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தற்போது வந்து இப்போ நெருக்கடிக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த திட்டம் என்ன, அந்த திட்டத்தை எதுக்காக வந்து மத்திய அரசு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒரு எந்த திட்டமாக இருந்தாலும், எந்த தகவலாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய முழு டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்கூல் ஃபார் ரேசிங் இந்தியா, அதான் வந்து ஆங்கிலத்தில் இந்த திட்டத்தை சுருக்கி பிஎம் ஸ்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் கல்வி முறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதாக இது சொல்லப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படிங்கிற பேரில் வந்து உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு முன்மாதிரியான பள்ளியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வர்றாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாநில அரசோட கட்டுப்பாட்டில், அதுலேயும் மாநில அரசுக்குள்ளே இருக்க உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7, 2022 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்புதல் வந்து வழங்கியிருக்கிறாங்க. 2022-23 முதல் 2026-27 வரையிலான 5 ஆண்டுகால காலகட்டத்தில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய குறிப்பாக நம்ம பார்க்குறோம். இதற்கென்று மத்திய அரசு வந்து இப்ப தற்போது தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தரம் உயர்த்துவது இதன் நோக்கமாக இருக்கிறது. இதன் மூலம் சுமார் 20 லட்சம் மாணவர்களை நேரடியாக பயனடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்திற்காக 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாக 27,360 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக, இதுல மத்திய அரசோட பங்குன்னு பாத்தீங்கன்னா 18,128 கோடி மத்திய அரசோட பங்காக செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுல வந்து நவீன கட்டமைப்புக்காக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு, அது மட்டும் இல்ல நவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் நூலகங்கள் மற்றும் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, பசுமை பள்ளி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதாவது என்னன்னா, மின்சாரத்தை டிஃபன் பண்ணி இல்லாம சூரிய மின்சக்தி தகடுகள் இணைத்து ஒவ்வொரு பள்ளிகளும் தனியாகவே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் முழுவதுமாக வந்து எல்இடி விளக்குகளோட ஒளிரக்கூடிய அறைகளை உருவாக்குற நோக்கத்தினாலும், பள்ளிகள் எங்கும் மழைநீர் சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலும், கழிவு நீர் மேலாண்மை இது குறித்து அமைப்பதாகவும், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் நோக்கத்திற்காக இது வந்து கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளிகள் தங்களை சுற்றியுள்ள மற்ற பள்ளிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்மாதிரியாக செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? இந்த பள்ளிகளை எப்படி தேர்வு செய்யறாங்க அப்படின்னா, பள்ளிகள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதல்ல, மாநில அரசுகள் இந்த மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யணும். அதன் பிறகு குறிப்பிட்ட தகுதிகளை கொண்ட பள்ளிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து தங்களது தரத்தை நிரூபிப்பதன் அடிப்படையில இந்த பள்ளிகள் வந்து சவாலாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த இந்த திட்டத்துல வந்து இணைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள சில அம்சங்களை காரணமாக காட்டி ஆரம்பத்துல தயக்கம் காட்டினாலும், இருப்பினும் 2024-25 கல்வியாண்டு முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு கொள்கை ரீதியான முடிவு எடுத்திருக்கிறதாக தெரியப்படுகிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது வந்து என்ன அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மே 6ஆம் தேதி நிலவரப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தமிழக அரசுக்கு முக்கியமான ஒரு தகவல் அனுப்பி இருக்குது அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்றாங்க. அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த திட்டத்துல உடனடியாக கையெழுத்திடுமாறு மத்திய அரசு தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் அந்த மாற்றங்களுக்கு பிறகு தாவேக ஆட்சி கைப்பற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையில
மத்திய அரசு இந்த அழுத்தத்தை மீண்டும் கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக நம்ம எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல குறிப்பா வந்து நிதி பிரச்சனை இருக்குதுல. மத்திய அரசு தனது கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த திட்டத்துல நிதி விடுவிப்பை இந்த PM ஸ்ரீ ஒப்பந்தத்துடன் இணைத்து பேசப்படுகிறது. தமிழகம் இந்த திட்டத்தில் இணைந்தால் கடந்த 2024-25 நிதியாண்டிலே கல்விக்காக சில நிதிகளை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில இந்த நிதியை பெற வேண்டும் என்றால் இந்த PM ஸ்ரீ திட்டத்துல நீங்க பங்கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற இந்த சர்ச்சை இருக்குல்ல, இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசின் தகவல் இந்த திட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை ஒரு பகுதி என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பள்ளிகள் மும்மொழி கொள்கை தமிழ், ஆங்கிலம், ஒரு இந்திய மொழி ஏதோ ஒண்ணு, தமிழ் ஆங்கிலம் கட்டாயம், இதுல மூன்றாவது மொழியா நீங்க விருப்ப மொழியா எதை வேண்டாலும் நீங்க எடுத்து கட்டாயமா படிக்கணும் அப்படிங்கிற மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழகம் நீண்ட காலமாக இந்த இருமொழி கொள்கையில மட்டுமே இருக்கு. அதாவது இங்கிலீஷ், தமிழ் இது ரெண்டுல மட்டுமே இருக்கு. இது எல்லா மாநிலங்களையும் மேக்சிமம் வந்து தற்போது நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா தமிழகத்துல வந்து கொஞ்சம் இது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு ஒரு நிறைய இருக்கிற சூழ்நிலையில தற்போது மத்திய அரசு வந்து இதுக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த இந்த கொள்கைக்கு நீங்க வந்து இணைஞ்சு போனா மட்டும்தான் அந்த 2024-25 நாங்க பிடிச்சு வச்சிருக்க நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு மத்திய அரசு இன்னைக்கு காரசாரமா வந்து லெட்டர் அனுப்பி இருக்கிறதா தகவல். அந்த திட்டம் இந்த புதிய அரசு வந்து ஏற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்துமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஸோ அது குறித்த தகவல்கள் விரைவில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.